ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பூரிக்கு குருமா செய்ய போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை, தேங்காய் வந்து சின்ன வெங்காயம், பூடு, சீரகம் போட்டு அரைச்சிருக்கு, காலிஃப்ளவரு, கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ தாளித்து விடுவாங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஏன்னா மிளகாத்தூள் போட மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தக்காளி வதங்கிடுச்சு. இதெல்லாம் காலிஃப்ளவரையும் போட்டு இதிலே போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயிலே வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வைப்போம். வேக வச்ச கடலைப்பருப்பு போடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கிறோம். சீரகம் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் வந்து வேக விடணும். அதனால வந்து அந்த பச்சை வாசனை போக தட்டி சீரகம், வெங்காயம், பூடு போட்டிருக்கோமா, அதனால் வந்து பச்சை வாசனை போகணும். அதனாலவே தேங்காயை கொதிக்கிறதுக்கெலாம் கரைச்சி ஊற்றியாச்சு. கொதிச்சாத்தானே பச்சை வாசனை போகும். கொதிக்க விட்டு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். பூரிக்கு குருமா ரெடியாக ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பூரி போட்டு எடுத்துருவோம். பண்ணாதீங்கம்மா. குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் குழம்பு வேணும்னா கடலை மாவு போட்டுக்கலாம். இது எங்களுக்கு போதும். தேவைப்பட்டால் கடலை மாவு
அரைச்சி ஊற்றிக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எது ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.